ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா பாத் தான் பண்ணியிருக்கோம். மதிய லஞ்சுக்கு பிஸ்மில்லா பாத் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இது பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. சுட சுட இப்போ தான் எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா மசிச்சு விட்டுலாம். மசிச்சு விட்டு நான் இதில் தாளித்து எல்லாமே தாளித்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே அதுக்கு மசிச்சுட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு நெய் விட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே முடிச்சுட்டு அதனால் இப்போ தாளிக்கல. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டுக்கு வர அப்பளம் சூப்பராக இருக்கும். அப்பளம் செஞ்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சாச்சு. வெள்ளை சாதத்துக்கு, ரசத்துக்கு, இல்லாட்டி தயிருக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோவக்காய் பண்ணியிருக்கேன். கோவக்காய் பாருங்கள், இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து தண்ணியாக விடாமல் வெறும் நீளமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கோவக்காய் வந்து நிறைய வெரைட்டி பண்ணலாம். இது நம்ம மிளகா தண்ணி அரைக்கிறோம் இல்லையா, கொத்தமல்லி, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகா ஒன்றியும் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் விட்டு நம்ம கொஞ்சம் குறன்னு இருக்கணும். அது மாதிரி நம்ம இதில் போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கரகரன்னு சாப்பிட அது வந்து தக்காளி ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வெறும் கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு இதுதான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஒவ்வொன்று நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நான் இதுதான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.